ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஸ்பி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு குழந்தைங்களாம் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ரெசிபி டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இங்கே 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். 4 ப்ரெட்டை இந்த மாதிரி நறுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை ஒரு பவுலில் கொட்டிடுங்க. உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா ப்ரெட்டை ஸ்கிப் பண்ணிட்டு வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துட்டோம். இங்கே 1/4 கப் தண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் தண்ணியை சேர்த்துட்டு ப்ரெட்டையும் தண்ணியும் நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியில் அந்த ப்ரெட் கொஞ்சம் ஊறணும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அந்த தண்ணியில் ப்ரெட் நல்லா ஊறணும். இந்த மாதிரி கலந்துட்டதுக்கப்புறம் நான் ஒரு அரை வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது ரெண்டும் 1 டேபிள் ஸ்பூன் போதும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நான் 2 முட்டையை அவிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு அதை 3 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இந்த அளவு எடுத்து உருட்டி இந்த மாதிரி கையில் தட்டிக்கோங்க. எண்ணெய் தடவிருக்கனால கையில் ஒட்டாது. நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா லாக் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப முட்டை வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் பொரிஞ்சிரும். ஒரு சைடு செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி முட்டையும் ப்ரெட்டை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஹஸ்பி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.